Hello friends, welcome to Learners Forum. So இந்த வீடியோல நம்ம VOC Port Authority ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அஃபிஷியல் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா கரியர்ஸ்க்கு கீழே நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும். ஸோ போஸ்ட் நேம் என்ன அப்படின்னா ஃபார் ஃபில்லிங் அப் ஆஃப் கிளாஸ் 1 போஸ்ட் இன் VOC Port Authority த்ரூ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 13th கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து May 12 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃபீஸர் கிரேட் 1, என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் ஃபார் சிவில் டிபார்ட்மெண்ட் 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி இருக்கணும் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரிலவெண்ட் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் 1 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நமக்கு மெக்கானிக்கல் டிகிரி இருக்கணும் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீதி எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து நமக்கு 18 years இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரிலாக்ஸேஷனும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃபீஸருக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஃபார் சிவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும், டெக்னிக்கல் கொஸ்டின் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி பேஸ்ட் ஆன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின்ஸுக்கு 10 மார்க்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸுக்கு 60 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ண 15 கொஸ்டின்ஸுக்கு 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 65 கொஸ்டின்ஸுக்கு 100 மார்க்ஸுக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் டியூரேஷன் ஆஃப் 90 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஃபார் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸ் ஃபார் 30 மார்க்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின்ஸ் ஃபார் 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் நாலேஜில் 30 கொஸ்டின்ஸ் ஃபார் 30 மார்க்ஸ், சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸுக்கு 90 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 180 கொஸ்டின்ஸுக்கு 180 மார்க்ஸுக்கு வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் அண்ட் இதுக்கான டியூரேஷன் வந்து 60 + 90 minutes, அதாவது 150 minutes இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் ஸ்கோர்ஸ் இன் இண்டிவிஜுவல் டெஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ஆன் டோட்டல் ஸ்கோர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டில் கட் ஆஃப் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு செகண்ட் ரவுண்டுக்கு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு கால் பண்ணுற லிஸ்ட்டு வந்து நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 rupeesன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸுக்கு 475 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை இல்லைன்னா திருநெல்வேலியில் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது என்னென்ன ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இன்டர்வியூ டைமில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை வந்து டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போகணும்.
இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அஃபிஷியல் வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கு பக்கத்துலேயே நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், தேர்ட் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ அதுக்கான டேட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 13th இருந்து மே 12th வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதனுடைய சைஸ், ஃபார்மேட் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனில் என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறது கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து அவங்க கேட்டிருக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அண்ட் கேட்டிருக்க ப்ரொசீஜர் படி நம்ம எழுதி ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அது போக நமக்கு ஒரு பர்சனல் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் தேவைப்படும். அது மூலமாக தான் எல்லா இன்டிமேஷனுமே நமக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அப்ளை ஆன்லைன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அது எப்படின்றது வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறதையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எல்லாமே வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி வேலிடேட் பண்ணி தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம லாகின் பண்ணி நம்மளோட பர்சனல் பர்டிகுலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் இருந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க் இருக்கும். ஸோ அதில் தான் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீதி எல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். மீதி எல்லாமே வந்து அனெக்ஷர், அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூசிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் இந்த இதில் ஏதாவது இருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ஸையும் நம்ம ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கே நமக்கு கரியர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபில்லிங் அப் ஆஃப் கிளாஸ் 1 போஸ்ட் இன் பிஓசி போர்ட் அத்தாரிட்டி த்ரூ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட் நேமுக்கு பக்கத்துலேயே நமக்கு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். பர்சனல் பர்டிகுலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே அதில் தான் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு மூவ் ஆகும். இதில் நம்மளுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ். இதில் வந்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபோர்த்து வந்து ப்ரிவ்யூ. இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரிவ்யூவாக பார்க்கலாம். ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து வந்து அப்லோட்ஸ். இதில் நம்ம கேட்டிருக்க ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து இங்கே தனித்தனியாக நம்ம அப்லோட் பண்ணணும். அண்ட் ஃபைனலைஸ்டாக பேமெண்ட். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.